இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற ரிவார்டு அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு எங்கள் அம்மா சமையல்லாம் அவ்வளோ இஷ்டம். எனக்கு வந்து ஆனால் ஒரே ஆதங்கம், எங்கள் அம்மாவோட சமையலெல்லாம் இப்படி ஒரு கிச்சனுக்குள்ளேயே வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆனால் அம்மா என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு எங்களுக்கு எங்கள் சித்தியே 4 பேர் இருக்காங்க. ஸோ அம்மாவோட சேர்த்து 5 பேர், எல்லாருக்கும் சேர்த்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி மொட்டை மாடியில் டெய்லி போடுறது எடுக்கிறது, இதே ஒரு வாரம் பண்ணுவாங்க. காய வைக்கிறது எல்லாம் பண்ணுறது. அப்புறம் ரைஸ் மில் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு. ஆனால் எல்லாருமே இதில் சமைச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மசாலாவை, அதுவும் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தை நான் வேஸ்ட் பண்ணவே விரும்பலை. இது 100 கிராம்ஸ் பேக்கெட் மட்டும்தான் கொண்டே வந்திருக்கேன் நான். அதை காட்டிலும் நான் கம்மியாக கொண்டு வரலை. ஏன்னா 50 கிராம்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது. ரொம்ப ஜாஸ்தியும் யாரும் கிலோ கணக்குலையும் வாங்கி ஸ்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது 1 வருஷத்துக்கு வச்சாலும் கெடாது. எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட சமையல் டேஸ்ட்டு, அவங்க சமைக்கிற விதம், பக்குவம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட எல்லா மசாலாவும் கொண்டு வரணும்னு வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் சாம்பார் பொடி, வரமிளகாத்தூள், கொத்தமல்லி பொடி. எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெடாது. ஏன்னா எங்கள் அம்மா வருஷத்துக்கு ஒருக்க தான் அரைப்பாங்க. ஸோ அந்த 1 ஃபுல் இயர் வச்சுருப்பாங்க. கெடாது, வண்டு வைக்காது.